கார்த்தி மாஸ்டர்னா வந்து யாரு? பாடி பில்டிங் லைன்ல தான் என்னோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்றது டிசைட் பண்ணியாச்சு. பட் அதுக்கான இன்கம் சோர்ஸ்லாம் இல்லை. போக தான் தெரிய ஆரம்பிச்சது பாடி பில்டிங் பண்ணால் நிறைய பணம் காசு செலவாகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் சோர்ஸ்லாம் அப்போ எதுவும் கிடையாது. ஸ்டேட் மீட்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரான்ஸ் சில்வர் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு மெடலு, சவுத் இந்தியா, நேஷ்னல் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். ஜிம் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சில பேர் நேச்சுரலாக ரெடி பண்ணியிருப்பாங்க உடம்ப, ஆனால் அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஜெனட்டிக்கலி கிஃப்டாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும், பட் எனாங்ஸ்ட் அளவுக்கு வராது. ஜிம் வராங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அது முடிச்சுட்டு வந்து அவங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இங்கே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேஷன் இது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு 3 days ஆகும். நேச்சுரலாக தான் பாடி பில்ட் பண்ணுவேன். இப்போ வந்து என்னென்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன்? நேச்சுரலாக தான் என்னாங்ஸ்டாலும் சரி, நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் இன்டேக்கு அண்ட் கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்டை வந்து பேலன்ஸ்டாக எடுக்கணும். இது யார் வந்து என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும்? இப்போ இனிஷியலாக நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு பிகினாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்ஸுமே தேவை கிடையாது. 70% நம்ம ஹோல் ஃபுட்டில் வந்து எடுக்கணும், 30% வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கிற பெட்டர் ஆப்ஷன்ஸ். ஸ்ட்ரெச்னா அது நம்ம உடம்புல வந்து எப்படி ஒர்க் ஆகும்? ஸ்டெராய்ட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்ட் இருக்கு. நம்ம பாடியில் இருக்க டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனை வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு கோச் கைடன்ஸ் தாண்டி டாக்டர் அட்வைசபிள் இருக்கணும். தெரிஞ்சு எந்த டாக்டரும் வந்து யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ பிஇடிஸ்லாம் எடுக்கிறாங்களா, அவங்க என்ன மாதிரி மென்டல் ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? பாடி பில்டிங் பற்றியும் ஃபிசிக்கலாக வந்து புஷ் பண்ணி பண்ணுவாங்க. இதில் மென்டலி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ அந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணும்போது சில பேர் வந்து அந்த மெடிசனில் இருக்க அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. பாடியில் வந்து ஒரு மெடிசன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நாளை போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூடமே நீங்கள் என்ன இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சால் தான் டாக்டர்ஸாக கூட ஏதாவது சொல்ல முடியும். ஏன்னா ஸ்டிக்கரை வச்சுட்டு கொடுக்குற கோச்சை அவாய்ட் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது.